நீட் இருந்தால் நல்லது தானே? எல்லாருமே நீட் பரீட்சை எழுதி நம்ம எல்லாம் பாஸ் ஆயிடுவோம்ல. ஏழை எளிய மாணவர்களுக்கு பொதுவாக எல்லாருக்கும் பரீட்சை. டாக்டர் வீட்டு பிள்ளையும் நீட் எழுதுது, ஒரு சாமானிய விவசாயி வீட்டு பிள்ளையும் ரிச்சா வண்டி இழுத்த வீட்டு பிள்ளை நீட்டில் இப்போ பாஸ் ஆகிட்டியா அப்படின்னு ஒரு மறைமுகமான கண்கட்டி வித்தைகளை செய்தித்தாளில் போட்டு மக்களை ஏமாத்துறீங்க. இப்போ நீட் இருந்தால் நல்லது தானே? எல்லாருமே நீட் பரீட்சை எழுதி நம்ம எல்லாம் பாஸ் ஆயிடுவோம்ல. ஏழை எளிய மாணவர்களுக்கு பொதுவாக எல்லாருக்கும் பரீட்சை. டாக்டர் வீட்டு பிள்ளையும் நீட் எழுதுது, ஒரு சாமானிய விவசாயி வீட்டு பிள்ளையும் ரிச்சா வண்டி இழுத்த வீட்டு பிள்ளை நீட்டில் இப்போ பாஸ் ஆகிட்டியா அப்படின்னு ஒரு மறைமுகமான கண்கட்டி வித்தைகளை செய்தித்தாளில் போட்டு மக்களை ஏமாத்துறீங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க எல்லாம் அடுத்த முறை பார்ப்போம், 1000 ரூபாய்க்கு பதிலாக 2000 ரூபாயை கொடுப்போம் அப்படின்ற ஒரு முடிவில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கும் நீங்கள் என்னை எத்தனை முறை நிராகரித்தாலும் சரி, மன வருத்தம் தான், வர பிடிக்கல தான் இருந்தாலும் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு எங்கள் அண்ணன் சீமான் கட்டளை இட்டதுனால உண்மையிலே நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள். இப்போ நீட் இருந்தால் நல்லது தானே? எல்லாருமே நீட் பரீட்சை எழுதி நம்ம எல்லாம் பாஸ் ஆயிடுவோம்ல. ஏழை எளிய மாணவர்களுக்கு பொதுவாக எல்லாருக்கும் பரீட்சை. டாக்டர் வீட்டு பிள்ளையும் நீட் எழுதுது, ஒரு சாமானிய விவசாயி வீட்டு பிள்ளையும் ரிச்சா வண்டி இழுத்த வீட்டு பிள்ளை நீட்டில் இப்போ பாஸ் ஆகிட்டியா அப்படின்னு ஒரு மறைமுகமான கண்கட்டி வித்தைகளை செய்தித்தாளில் போட்டு மக்களை ஏமாத்துறீங்க என்பதை மீண்டும் இந்த மன்றத்தில் நினைவூட்டுவதற்காக தான் இங்கே இருக்கக்கூடிய மானத்தமிழர்கள் அனைவரும் நாங்கள் கூடியிருக்கோம். அப்போ எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த அந்த நுழைவுத் தேர்வை எதிர்த்து யாரும் பேசிட்டு கொண்டு வரல, எல்லாமே செய்யலை. அப்போ இந்த பிரச்சனை என்பது அப்போ இருந்தே இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த நீட் தேர்வை எதற்காக இருக்கணும் சாமானியர்கள் புரிஞ்சுக்கிறணும். என்னப்பா நீட் தேர்வுன்னா மாணவர்கள் ஒரு எம்எல்ஏ சீட்டு, ஒரு மேயரு, கலெக்டர்னு ரெக்கமெண்டேஷனில் போயிடுவாங்க, பொதுவாக சாமானியர்கள் பேசுகிறது. இப்போ நீட் இருந்தால் நல்லது தானே? எல்லாருமே நீட் பரீட்சை எழுதி நம்ம எல்லாம் பாஸ் ஆயிடுவோம்ல. ஏழை எளிய மாணவர்களுக்கு பொதுவாக எல்லாருக்கும் பரீட்சை. டாக்டர் வீட்டு பிள்ளையும் நீட் எழுதுது, ஒரு சாமானிய விவசாயி வீட்டு பிள்ளையும் ரிச்சா வண்டி இழுத்த வீட்டு பிள்ளை நீட்டில் இப்போ பாஸ் ஆகிட்டியா அப்படின்னு ஒரு மறைமுகமான கண்கட்டி வித்தைகளை செய்தித்தாளில் போட்டு மக்களை ஏமாத்துறீங்க. உண்மையிலேயே கேட்குறேன், அதே ரிச்சா வண்டி இழுக்கிற பிள்ளை தானே 12ஆம் வகுப்பு தேர்வில் நைட்டு பகலாக படித்து 1200க்கு 1190 எடுக்குது. ஏன் அந்த பிள்ளைய நீட் தேர்வு இல்லாமல் நீங்கள் மருத்துவ சீட்டு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டீங்க? அது என்ன படிக்காமல் பார்த்து எழுதியா வருது? அப்போ அது ரிச்சா வண்டி இழுக்கிற வீட்டு பிள்ளை இல்லையா? அப்போ அது விவசாயி வீட்டு குடிமக்கள் வீட்டு பிள்ளை இல்லையா? நீட் தேர்வு எழுதுனாதான் அது ரிச்சா வண்டி வீட்டு இழுக்கிற பிள்ளையா? நான் கேட்குறேன், இந்த நீட் தேர்வு நீங்கள் கொண்டு வந்து பொதுவாக அனைவருக்கும் சமமான வாய்ப்புன்னு சொல்கிறீங்க. இந்த நீட் தேர்வை நடத்தக்கூடிய இந்த தேர்வு முகமை இருக்கு இல்லையா, அதை அரசாங்கம் கொடுத்துருக்கு. அது ஆரம்பித்ததுலேருந்து இந்த முறை கூட 2 முறை நீட் தேர்வு நடந்திருக்கு. ஏன்னா முறைகேடு நடந்திருக்குது என்பதை நிரூபிக்கப்பட்டது. இந்த தடவை முதல் தடவை நீட் தேர்வு, நீங்கள் உங்களில் பல பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, பேராசிரியர் என்ற முறையில் சொல்கிறேன், முதல் தடவை நீட் தேர்வு எழுதும் போது தமிழகத்தில் இருந்து தேர்வு எழுதிய பெரும்பாலான மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெற்றிருந்தார்கள். அகில இந்திய அளவில் தமிழகத்திலிருந்து தேர்வு எழுதிய மாணவர்கள். அப்போ பார்க்குறாங்க, வருஷம் நீட் தேர்வில் முறைகேடு நடக்குதுன்றது நம்ம செய்தித்தாளில் பார்க்கக்கூடிய சராசரி வழக்கமான செய்தி. அதை நம்ம கடந்து போயிட்டோம், பழகிட்டோம். ஆனால் இந்த முறை மட்டும் மறு தேர்வு வைக்கிறதுக்கான காரணம் என்ன? இதுக்கு பதில் இருக்கா? ஒன்றிய அரசுக்கிட்ட, ஆளுகின்ற அரசுக்கிட்ட பதில் இருக்கா? ஒவ்வொரு ஆண்டும் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு என்பது வழக்கமான ஒன்றாக தான் இருக்குது. ஆனால் எந்த ஆண்டுமே இல்லாத மாதிரி இந்த ஆண்டு மட்டும் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு என்பது நிரூபிக்கப்பட்டது. அதனால் மறு தேர்வுன்னு யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே வருடம் முழுவதும் விவசாயி வீட்டு பிள்ளை தாங்க. ஆனால் நீட் தேர்வுக்குன்னு இந்த தனியார் பயிற்சி மையங்களுக்கு கட்டுக்கட்டா கடன்பட்டு எவ்வளவு வேதனைப்பட்டு பணத்தை கட்டி இந்த முறையாவது என் பிள்ளை பாஸ் ஆயிராதா, இந்த முறையாவது என் பிள்ளை தேர்ச்சி பெற்றாதான்னு மாணவர்களோட மருத்துவ கனவை, ஐயோ சராசரி நடுத்தர வீட்டு பிள்ளைகள் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? கடன்பட்டு கஷ்டப்பட்டு நம்ம அப்பா அம்மா கட்டுற பணத்துக்கு தேர்வு சரியாக எழுதலையோ, தேர்வு முடிவு சரியாக வராதோன்னு கவலைப்பட்டு தனக்கான வாழ்க்கையின் இறுதி முடிவை
இனிமேலும் நம்ம மருத்துவராக மாட்டோமோ அப்படின்னு கவலைப்பட்டு தற்கொலை செய்யக்கூடிய ஒரு மாணவர்களை தற்கொலைக்கு தூண்டக்கூடிய ஒரு அவல நிலையில தானே ஒன்றிய அரசும் மாநில அரசு இருக்கு. யாராவது இதை எதிர்த்து அடித்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆண்டுதோறும் பல அடித்தாக்களும் அணுக்களும் பல மாணவிகள் இருந்துகிட்டு இருக்காங்களே, அவங்கெல்லாம் யாராவது மருத்துவர் வீட்டு பிள்ளைகளா? இறக்கிற பிள்ளைகள் யாருன்னு ஆய்வு எடுத்து பாருங்க. யாராவது மருத்துவர் வீட்டு பிள்ளை நான் நீட்டு தேர்வு எழுத பதட்டமானதுனால நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன்? இறந்த அனைத்து பேருமே ஏழை எளிய விவசாய வீட்டு பிள்ளைகள், நடுத்தர குடும்பத்தில் கடன் வாங்கி எங்கள் அப்பா நீட் கோச்சிங் சேர்த்தாரு, எங்கள் அப்பா வாங்கிப்பட்ட கடனுக்கு நான் விசுவாசமாக நடந்துக்கிற முடியலையே, நான் படித்தது நினைவில் இல்லையேன்னு மாணவர்களுக்கு ஒரு மன பதட்டத்தையும், எதிர்கால மாணவர்கள் இந்தியாவோட கையில் இருக்கின்ற அந்த கனவே சிதைக்கிறாங்களே. பெரும்பாலும் அதிலும் குறிப்பாக சொல்ல போகணுன்னா தமிழகத்தில் தான் நீட்டுக்கான தற்கொலை மரணங்கள் அதிகமாக நடக்குது. வட இந்தியாவில் நடக்குதா? ராஜஸ்தானில் நடக்குதா? மத்திய பிரதேசத்தில் நடக்குதா? நடக்கலை. ஏன்னா அதிகப்படியான முறைகேடுகள் வட இந்தியாவில் தான் நடக்குது. உண்மையிலேயே மானத்தமிழர்கள் என் பிள்ளைக ஐயோ நேர்மையான முறையில் பரீட்சை எழுத முடியலையே, எழுதுகிற பரீட்சையில் தேர்வு ஆகுமான்றதுனால தமிழர் வீட்டு பிள்ளைகள்ன்றதுனால தான் வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியாமல் மனப்பதட்டத்தில் தற்கொலைக்கான முடிவை எடுக்கிறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் யார்? ஏன் மற்ற வட இந்திய மாணவர்களை விட தமிழ்நாட்டு மாணவர்கள் என்ன கல்வியில் பின்தங்கி இருக்காங்களா? சமீபத்தில் ஹர்ஷவர்தன் சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்கிறார் நாடாளுமன்றத்தில், இந்திய மாணவர்களில் 12% பேர் தமிழ்நாட்டு மாணவர்கள், அதனால் பெரும்பாலானோர் தமிழர்கள் மருத்துவர்களாக இருக்காங்க. அதனால் 12% மருத்துவர்கள் தமிழர்களாக இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு நீட்டு இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு அவர் அங்கே பேசிக்கிட்டு இருக்க அன்னைக்கு அந்த மாதத்தில் தமிழ்நாட்டை நீட்டுக்காக தற்கொலை செய்தவர்களோட எண்ணிக்கை 8 பேர். அந்த ஹர்ஷவர்தன் சுகாதாரத்துறை அமைச்சர் பேசிகிட்டு இருக்கும் போது அந்த மாதத்தில் நீட்டுக்காக இறந்த மாணவர்களோட எண்ணிக்கை 8 பேர். நம்ம சும்மா வாய் வார்த்தைக்காக ஐயோன்னு பேசிட்டு போயிடும். உண்மையிலேயே நீட் என்பது மாணவர்களுக்கான நிச்சயமான சமூக நீதின்ற மாதிரி மாணவர்களுக்கான ஒரு அநீதி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மாணவர்கள் படிக்கிறது சமச்சீர் கல்வி. தமிழ்நாடு மாநில அரசோட பாடத்திட்டத்தில் படிக்குதுங்க. 1ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இந்த தமிழ்நாடு அரசு ஒரு பாடத்திட்டத்தை வச்சுருக்கு. அது இப்போலாம் பாடத்திட்டத்தை குழு தலைவர் மிகப்பெரிய அறிவாளி, நான் பேர சொல்ல விரும்பலை, அப்படி மிகப்பெரிய அறிவாளிகள் வடிவமைத்து கொடுத்த இந்த பாடத்திட்டத்தின் கீழே தான் தமிழ்நாட்டு மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீட் தேர்வு மற்றும் சிபிஎஸ்சி சிலபஸில் எழுதணும். இது எவ்வளோ பெரிய அநியாயம்! நான் டெய்லி காலையில் கஞ்சி குடிக்கணும், ஆனால் எனக்கு போகிறதெல்லாம் பிரியாணி சாப்பிட்ட மாதிரியே போகணும்னா எப்படி போகும்? உண்மையிலேயே நகைச்சுவைக்காக சொல்லலை. மாணவர்கள் தமிழ்நாடு அரசோட வடிவமைத்த பாடத்திட்டத்தின் கீழ் படிக்கிறாங்க. மெட்ரிகுலேஷனு அது இதுன்னு இருந்துச்சு. கலைஞரையா எல்லாத்துக்கும் சமச்சீர் கல்வின்னு கொண்டு வந்தார். அவர் கொண்டு வந்தது தான் நல்ல பாடத்திட்டம்லாம் சொன்னாங்க. அப்படி சொல்லியிருந்தால் எதுக்கு நீட் தேர்வு எழுதியிருக்கலாம்ல? அப்போ அரசு என்ன பண்ணணும்? நீட் தேர்வை ஒருவேளை மாணவர்களுக்கு தகுதி தேர்வு வச்சு தான் நீ நடத்தணும்னா, என் மாணவர்கள் எந்த பாடத்திட்டத்தின் கீழ் படிக்கிறாங்களோ அந்த பாடத்திட்டத்தின் அமைப்புலலாம் நீ வினாத்தாள் ரெடி பண்ணணும். அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தானே நீ வினாத்தாள் தயார் பண்ணும். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பாடத்திட்டம் வெவ்வேறாக இருக்குது. ஏன்னா இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட மிகச்சிறந்த கலாச்சாரத்தில் பண்பாட்டில் சிறந்த நாடு. அதான வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட இந்தியா. அப்போ கேள்வித்தாள் மட்டும் ஒரே நாடு, ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே பிரதமர் 15 வருஷமாக, ஒரே வினாத்தாள் மாதிரி ஒரே தேர்வு மையம் தான் நடத்தணும். அவை என்ன முறைகேடு பண்ணாலும் பரவாயில்ல, அந்த தேர்வு வினாத்தாள் யார் எடுக்கிறாங்க? அந்த வினாத்தாள் எடுக்கிற வீட்டு பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா வருஷம் அவை உறவினர் வீட்டு பிள்ளைக எல்லாம் பாஸ் ஆகிருப்பாங்க. அது அடுத்து ஒரு 5 வருஷம் கழித்து அம்பலமாயிருக்கும். ஆமாம் நடந்திருக்கு. அதுக்காக என்ன பண்ணுறது? வழக்கம் போல் நீட் தேர்வு. இது உண்மையிலேயே எப்படி தெரியுமா இருக்குது? மாநில அரசுக்கான உரிமையை ஒன்றிய அரசு பறிக்குது என்பதை காலகாலமாக நடக்குது. எப்படி அதை அவங்க பேசிக்கிறாங்க? நான் உம்மி கொண்டு வரேன், நீ நெல் கொண்டு வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஊதி சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி. நெல் கொண்டு வந்த உடனே ஊதணுமா, உம்மி கொண்டு வந்த உடனே நெல்லை ஊதி நெல்லை சாப்பிடுவானா. அப்படி தான் நம்ம கிராமப்புறங்களில் ஒரு பழமொழி இருக்குது. அப்படி முழுக்க பாடத்திட்டம் நீட்டுக்கான பாடத்திட்டம் கிடையாது. வினாத்தாள் முழுக்க சிபிஎஸ்சி சிலபஸில் இருக்குது. ஆனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாநில அரசோட, ஒவ்வொரு மாநிலத்திலையும் மாநில அரசோட பாடத்திட்டத்தில் இருக்குது. மாநில அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் நியமனம்ன்றது கிடையாது.
ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்குது. இன்றைக்கும் இதே வாடிப்பட்டியில் சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி செய்தித்தாளில் படித்தேன். அரசு பள்ளியில் போதுமான அளவு மாணவர் சேர்க்கை இல்லாதனால அந்த பள்ளியை மூடிட்டாங்களாம். இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி வாடிப்பட்டியில் நடந்தது. அதே மாதிரி மதுரை முழுவதும் ஒரு 5 அரசு பள்ளிகளை மூடிட்டாங்க. ஏன் அரசு பள்ளிக்கு மாணவர்கள் வரலையா, இல்லை அரசு பள்ளியில் மாணவர்கள் வந்து படிக்கிற அளவுக்கு தகுதியான நிலையில் நீங்கள் கட்டிட வசதியை செஞ்சு கொடுக்கலையா, இல்லை போதுமான அளவு ஆசிரியரை பணி நியமனம் பண்ணலையான்னு அரசுக்கு கேள்வி அனுப்பினோம்னா அரசு செத்து போயிருமா? என் பிள்ளைய மானமுள்ள பிள்ளைய தற்கொலை பண்ணிக்கிறதுங்க. மானமுள்ள அரசு இதுக்கெல்லாம் விட யார்கிட்ட இருக்குது? முழுக்க முழுக்க தனியார் பயிற்சி மையங்கள், தனியார் முதலாளிகள் வளர வேண்டும் என்பதற்காக எங்கே பார்த்தாலும் மதுரையிலேருந்து கன்னியாகுமரி போகிற ஹைவேஸ் ஃபுல்லாக நீட் தேர்வில் தோல்வியா, மறு தேர்வு எழுத வேண்டுமா, கேரளா நீட் அகாடமி இருக்குது வாங்க, நாங்கள் ஆகாஷ் நீட் அகாடமி வச்சுருக்கோம் வாங்க, மதுரையில் இருக்க பிரபலமான நீட் அகாடமிகள் இதெல்லாம் வருஷத்துக்கு அவங்களே தங்கிடணுமா? உண்மைதானக்கா? அங்கேயே தங்கிடணும், அவங்களே சாப்பாடு போட்டுருவாங்க, தங்கும் இடத்துக்கு பணம் கட்டணும், சாப்பாட்டுக்கு பணம் கட்டணும், கோச்சிங்கு பணம் கட்டணும். அதில் ஸ்பெஷல் ஆஃபர் வேறு. முதல் முறை உங்கள் மாணவிகள் உங்கள் மாணவர்கள் நீட் தேர்வு எழுதி ஒருவேளை தேர்வில் தேர்ச்சி பெறலைன்னா, ஒருவேளை இல்லை கண்டிப்பாக தேர்ச்சி பெற மாட்டோம்ன்றது தெரிஞ்சே அடுத்த வருஷம் மறுபடியும் எங்கிட்டே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரோம். என்ன ஆடி தள்ளுபடியில் சேலையாக வாங்குகிறோம்? ஒரு யோசிக்க வேணாமா? இது எல்லாம் தெரிஞ்சாலும் எங்களுக்கு அதெல்லாம் கவலை இல்லை. விசில் அடித்தா எங்களுக்கு வயிறு நிறையக்கூடிய தமிழ்நாட்டு மக்களே சிந்திச்சு, விசில் அடித்தா வயிறு நிறையுமா, விவசாயம் பண்ணால் வயிறு நிறையுமான்னு நாங்கள் தேர்தல் அப்போ கேட்டோம். விவசாயிகளை நிராகரித்தீர்கள். இன்றைக்கி அதே விவசாயிகள் தருமபுரி எல்லையிலையும் மேகதாது அணை கட்டாதீங்கன்னு சொல்லியும் போராடிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு தமிழக முதல்வர் கதை சொன்னார். அது எங்கள் அண்ணன் சீமான் சொன்ன கதை தான். உண்மையிலேயே ட்ரோல் பற்றிலாம் சொல்கிறேங்க. எனக்கு முன்னாடி பேசின தம்பி சொன்னாங்க, அண்ணே ட்ரோல் மட்டும் இல்லைண்ணே, நம்ம பேசுகிற கண்டென்ட்டே நம்ம கொடுக்குற கண்டென்ட்டு தான், காப்பி அடிக்கிறதுலே ஆள் இல்லை. நான் ஒரு வேளை சாப்பாடு எடுத்து வச்சேன்னா எனக்கு விவசாயிகள் தான் நினைவுக்கு வருவாங்க. 3 வேளையும் நம்ம யாரை வேணாலும் சந்திக்காமல் வாழ்க்கையில் வாழ்ந்துடலாம். ஆனால் விவசாயிகளை இப்போ சந்திக்காமல் எதுவும் பர்கர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் போல. அதனால தான் மேகதாது அணையை பற்றி பேசலை, இங்கே நீட்டை பற்றி பேசலை, எதை பற்றியும் பேசாத மௌன குரு அவர்களே, தயவுசெய்து இனிமேலாவது விசிலடித்து உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிற எங்களுக்காக இல்லை, உங்களுக்கு விசிலடித்து உற்சாகப்படுத்தி உங்களை உச்சாணி கொம்பில் வைத்திருக்கக்கூடிய தமிழக மக்களுக்காக ஒரு முறை எனும் வாய்திருங்கள் என்று பணிவோடு கேட்டு இந்த நீட்டை நாம் தமிழர் கட்சி வன்மையாக கண்டிக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.